தமிழர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு தலைவரை நினைத்து பார்க்க வேண்டும், கொண்டாடி தீர்க்க வேண்டும் என்றால் அந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டிய உயரத்தை கொண்டவர் தந்தை பெரியார் மட்டும்தான். அது எப்படிங்க தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு தலைவரை கொண்டாட முடியும் அப்படின்னு கேட்டா நான் இப்படி பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். பெரியாருக்கு பெரிசா மொழி விமானம் கிடையாது, மத விமானம் கிடையாது. ஆனா ஒருவேளை யாராவது வந்து பெரியார் இடத்துல நீங்க எந்த மதத்தை பின்பற்றுபவர்கள், எந்த மதத்தை சார்ந்தவர், எந்த நெறியை சார்ந்தவர்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்கன்னு கேட்டபோது பெரியார் சொல்றாரு, யாரேனும் என்னை அப்படி ஒரு கேள்வி கேட்டால் நெஞ்சை உயர்த்தி தலையை உயர்த்தி சொல்லுவேன், நான் வள்ளுவர் மதத்தை சார்ந்தவன், நான் குறள் வழியை சார்ந்தவன், குறள் நெறியை சார்ந்தவன் என்று 1930களிலேயே சனாதன குறியீட்டுக்கு எதிராக வள்ளுவத்தை கையிலேந்திய அந்த இடத்தில் தந்தை பெரியார் நினைவு கூறப்படுகிறார். ஆலய நுழைவு போராட்டம் என்பதும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்பதும் வெறும் கொள்கை பிரச்சனை அல்ல, அது தமிழனினுடைய உரிமை பிரச்சனை என்ற இடத்தில் தந்தை பெரியார் நினைவு கூறப்படுகிறார். இந்த நிலப்பகுதியில் மொழிவாரி மாநிலம் உருவாக்கப்பட்ட போது இங்கிருந்து கன்னடர்கள் பெருவாரியாக வெளியேறினார்கள், மலையாளிகள் வெளியேறினார்கள், தெலுங்கர்கள் வெளியேறினார்கள். பெரியார் தான் கேள்வி கேட்டார், எல்லோரும் வெளியேறிவிட்ட பின்பு தமிழன் மட்டுமே பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்த நிலப்பகுதிக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டாமல் மெட்ராஸ் ஸ்டேட் என்பதையே வழங்குவீர்களானால் இதை எந்த மானமுள்ள தமிழனாவது ஏற்றுக்கொள்வானா என்ற கழக குரலை எழுப்பி இந்த நிலப்பகுதிக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்கான கழக குரலை விதைத்த அந்த வரலாற்று சுவடிலிருந்து தந்தை பெரியார் நினைவு கூறப்படுகிறார். இந்த மண்ணில் நவசக்தி, சுயராஜ்யம், தேசபக்தி என்று வருமானத்திற்காக பத்திரிகை நடத்தியவர்கள் மத்தியில் விடுதலை, உண்மை, பகுத்தறிவு என்று இனமானத்திற்காக பத்திரிகை நடத்தி தமிழனின் இழிவை போக்குவதற்கு காலமெல்லாம் உழைத்த தந்தை பெரியாரை கொண்டாடாமல் தமிழ் உலகம் வேறு யாரை கொண்டாடப் போகிறது? உடைத்து போடுவதற்கு வெறும் கற்சிலை அல்ல பெரியார், காலத்தாலும் அழிக்க முடியாத கருத்தியல் உருவாக்கம் தந்தை பெரியார். காலம் உள்ளவரை தந்தை பெரியாரின் நினைவை போற்றுவோம், அவர் பணி முடிப்போம்.